மாதம் ஒரு முறை உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒருத்தரை தேடி போய் பாருங்கள். வாய்ப்பு இருந்தால் யாராக வேணாலும் இருக்கலாம். மாதம் ஒரு முறை உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது இருப்பாங்க. உங்கள் ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், அப்போ நீங்கள் திட்டின ஒரு ஆளாக கூட இருக்கலாம், உங்களுக்கு பிடித்த ஒரு எழுத்தாளராக இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பெரிய எழுத்தாளர்கள் செலிபிரிட்டிஸ்லாம் வந்து நீங்கள் அக்சஸே பண்ண முடியாத ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா அவரை தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம். எப்போது வேண்டுமானாலும் அவரை நீங்கள் பார்க்கலாம். அவர் ஊரில் இருந்தால் அந்த மாதிரியான ஆள் தான். அப்படி தான் உங்கள் முத்துகிருஷ்ணன் அப்படி தான். நீங்கள் சென்னையில் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சா நம்மளாம் டீக்கெல்லாம் நின்று நீங்களாக தான் நினச்சிக்கிறது. ஸோ கோ அண்ட் மீட் பீப்புள் ஹூ ஆர் யூ லைக்ஸ். யாரை இன்றைக்கி சந்திக்க முடியுமோ அவங்கள போய் சந்திங்க. உங்கள் பள்ளிக்கூடத்து ஆசிரியர் தொடங்கி, நண்பர்களை தொடங்கி, பழைய உறவுகளை தொடங்கி யாரையெல்லாம் பார்க்க முடியுமோ பாருங்கள். காசு கொஞ்சம் இருந்தால் வருஷத்துக்கு ஒரு முறையாவது, காசு இல்லைன்னா காசு சேர்த்தாவது பயணம் போக பாருங்கள். பயணம் தான் பல்வேறு விதமான அனுபவங்களை உங்களுக்கு உருவாக்கும். நீங்கள் சந்திக்கிற விசித்திரமான மனிதர்கள், வித்தியாசமான முகங்கள் உங்களுக்கு பல்வேறு விதமான அனுபவங்களை கொடுக்கும். காசு இல்லைன்னா காசு சேர்த்தாவது செய்ய பாருங்கள். வெள்ளைக்காரன்ட்ட கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று அதுதான். காசு சேர்த்து அவன் டூர் போவான். நம்ம காசு சேர்த்து என்ன பண்ணுறோம் நமக்கே தெரியும். அடுத்து முக்கியமானது, சோஷியல் மீடியாவை பார்த்து ஏங்காது. சோஷியல் மீடியா பார்த்து ஏங்காதீங்க. அதில் வரக்கூடிய செலிபிரிட்டிஸுடைய வாழ்க்கை, பிரபலமானவர்களுடைய வாழ்க்கை, பணக்காரர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் ஏங்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அவருக்கு பிடித்த மாதிரி வாழுங்க. ஓகே, ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் வாழ்க்கை நீங்கள் நினச்சிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு பேர் தான் வாழ்க்கை. நான் ஒரு நாள் பைக்கில் என் மகளை கூட்டிகிட்டு கன்னிமரா லைப்ரரிக்கு நான் போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் என்ன கேட்டார், அது சில பேர் நக்கலாக பேசுவாங்கல்ல, ஏன் சார் இவ்வளோ பணம் காசு வச்சுருக்கீங்க, பைக்கில் பிள்ளையை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டார். ஆமாம், பணம் காசு வச்சுருக்கேன், நான் கார்லாம் வச்சுருக்கேன் தான், ஏன் பைக்கில் வரக்கூடாதுன்னு. இல்லை சார் இவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் போய் பைக்கில் ஓட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்கள் நினைக்கிறபடி வாழ்ந்தா நான் பணக்காரன் கிடையாது. நான் நினைக்கிறபடி வாழ்ந்தா தான் நான் பணக்காரன், ரைட்டா? நீ நினைக்கிற கோவின் அது கோட் போட்டுக்கிட்டு ஒரு ஏசி காரில் வந்து பிள்ளைய கூட்டிகிட்டு 10 வருஷம் கன்னிவராலூரத்துக்கு போனோம். எங்கள் அப்பாவும் நானும் புல்லட்டில் போனோம். ஒரு சகப்பு கலர் புல்லட்டில் எங்கள் அப்பா முன்னால் உட்கார வச்சு பேசிக்கிட்டே போவார். என் மக பிறந்த வருஷம் அதே சகப்பு கலர் புல்லட்டுக்கு ஏற மட்டும் இந்த பக்கம் இருக்கிறத வச்சு வாங்கினேன். புல்லட்டுங்கிறது புல்லட் இல்லை, நானும் எங்கள் அப்பாவும். புல்லட்டுங்கிறது புல்லட் இல்லை, நானும் என் மகளும் நானும் தனியாக போகிற போது புல்லட்டை தான் வெளியில் போவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் அதெல்லாம் போவோம். ஏன்னா எனக்கு பிடிச்சபடி தான் நான் இருக்க முடியும். என்ன சார் இந்த கடையில் நீங்கள் டீ குடிக்கிறீங்க, நான் இந்த கடையில் டீ குடிக்கிறேன், நானும் காசு கொடுத்தானே குடிக்கிறேன், ரைட்டு தானே? அப்போ நான் ஸ்டார் ஹோட்டலில் தான் டீ குடிக்கணும் நீ நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுபடி நான் வாழ்ந்தா நான் பணக்காரன் கிடையாது. நான் நினச்சபடி நான் வாழ்ந்தா தான் நான் பணக்காரன். நீங்கள் நினச்சபடி வாழுங்க. சோஷியல் மீடியாவை பார்த்து ஏங்காதீங்க. அவரவர் வாழ்க்கை என்பது அவரவர் சார்ந்தது, அவரவர் பிரச்சனை என்பது அவரவர் சார்ந்தது. அதனால் எதை பார்த்து நீங்கள் ஏங்காதீங்க. இப்படி இருக்கும் நீங்கள் நினைக்காதீங்க. தேவையில்லாத நெருக்கடியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அப்புறம் நீங்கள் பார்க்குற எல்லாம் உண்மைன்னு சொல்லிடவும் முடியாது. அடுத்த முக்கியமான விஷயம், ஏதாவது படிங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் தான், அவங்க கேட்டுட்டாங்க, அதனால் அந்த பாயிண்ட் இங்கே இருக்குது. ஏதாவது படிங்க. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம் வேண்டாம், ஏதாவது ஒன்று படிங்க. கிடைக்கிறத படிங்க. இங்கிலீஷ் புக்கு, தமிழ் புக்கு, எதையோ ஒன்று படிச்சுக்கிட்டே இருங்க. அது ஏதோ ஒன்று உங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒரு இன்புட், அது ஒரு டேட்டா பேஸ் மாதிரி. தேவையான நேரத்தில் உங்களுக்கு அது கை கொடுக்கும். அடுத்தது, காலையில் ஏதாவது ஒன்றுட்டு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. எஸ்பெஷலி இந்த பக்கம் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்கிறேன், காலையில் மட்டும் உங்களை காப்பாற்றிட்டீங்க, மௌன நீ பொழைச்ச. காலையில் ஒரு நாளாக காப்பாற்றிக்க முடியல, ஒன்றை நீ செத்த. நான் என்ன சொல்கிறேன்னு இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த பக்கம் மட்டும் பார்த்து பேசுகிறேன். காலையில் எக்ஸசைஸோ, லைப்ரரிக்கு போகிறதோ, இல்லை ஏதோ ஒரு ஏர்லி மார்னிங் ஒர்க்கோ, இல்லை காலையில் எழுந்திரிச்சு புக்கு படிக்கிறதோ, காலையில் எழுந்திரிச்சு டிவி பார்க்குறதோ, ஏதோ ஒன்றோடு ஒப்படைங்கள். எந்திரிச்சோன்னு கையில் ஒரு வேலை இருக்கும். மொக்க மேட்டராக இருந்தாலும் சரி தான். காலையில் எந்திரிச்சோன்னே ஏதோ ஒரு வேலை இருக்கணும். ஒன்றும் இல்லைனாலும் படியில் மேலே ஏறி கீழே இறங்கு. இல்லைன்னா லவ் பண்ணுற பிள்ளைய பஸ் ஏற்றி விட்டாது வா, ஏதோ ஒன்று பண்ணிடு. காலையில் மட்டும் அவனை சும்மா இருந்த வேறு என்னதுக்கிட்டா உன்னை ஒப்படைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். காலை நேரத்தை எப்படி பத்திரப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள் என்பது முக்கியம். முதல் நாள் நைட்டே டிசைட் பண்ணியிருக்கேன், நாளைக்கு காலையில் எனக்கு இந்த வேலை இல்லைன்னா 8 மணி வரைக்கும் தூங்கு, 9 மணி வரைக்கும் தூங்கு. 9 மணி வரைக்கும் ஒரு வேலை இல்லைன்னா எந்திரிச்சு எதையாவது பண்ணி தொலையாமல் 9 மணி வரைக்கும் தூங்கு. அதான் நல்லது. தேவையில்லாதவனுக்கு ஃபோன் பண்ணுறது, தேவையில்லாத விஷயத்தை பார்க்குறது எதுவும் பண்ணாதீங்க. 9 மணி வரைக்கும் ஏன்டா தூங்குறேன்னா, கோபி என்ன சொன்னார், தூங்குறேன்னு தூங்கு, ஒன்றும் மோசம் இல்லை. பழிவாமலாம் என் மேலே வரட்டும், எவ்வளவோ சுமந்தாச்சு, இதை சுமக்கிறதுக்கு என்ன. 10வது, விடுமுறை நாட்களில் வீடு தங்குங்கள். இதை பழகுங்க. அதான் சொன்ன, இயல்பாக வாழ்வது எப்படின்னு நமக்கு தெரியல. ஒரு சண்டே ஆகிட்டா அவ்வளோதான். நம்ம ஆளுகளுக்கு என்னென்ன உண்டோ அப்போ தான் எல்லாம் இங்கிலீஷ்கார மாதிரி கால்ஃப் விளையாட போகிறேன், டேபிள் டென்னிஸ் விளையாட போகிறேன், ஷட்டில் காக் விளையாட போகிறேன். இப்போ இந்த ஷட்டில் காக் பைத்தியம் பயங்கர பைத்தியமாக இருக்குது. போயிட்டு அங்கே போய் பார்த்தா எல்லாம் கடைசியில் இந்த டீ கடை முக்கில் தான் நிற்கிதுங்க. ஆனால் அந்த ஷட்டில் காக் விளையாடிட்டு, அதுக்கப்புறம் இந்தியாக்காக விளையாடிட்டு, மதுரைக்காக விளையாடிட்டு ஏதோ பண்ண போகிறோம். விடுமுறை நாட்களில் வீடு தங்கி பழகுங்கள். வீட்டுக்குள்ளே இருக்கிறது எப்படின்னு ஆம்பளை கற்றுக்கிட்டா வீடு சூப்பராகிடும். நமக்கு அது தெரியாது, அதான் பிரச்சனை. வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறது தெரியாது. நீ வீட்டில் தானே இருக்கேன்னு ஈஸியாக சொல்ல முடிஞ்ச ஆண்களால் வீட்டுக்குள் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியவே தெரியாது. பெண்ணிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பெரும் படிப்பு அதுதான். 10க்கு 10 சவத்துக்குள்ள ஒரு உலகத்தை உருவாக்குற புத்திசாலித்தனமும் அறிவும் பெண்ணிடம் உண்டு. அதை ஆண் கற்றுக்கொண்டே ஆகும். வீட்டுக்குள்ளே இருங்க, அப்போ தான் தெரியும் பிள்ளையோட எப்படி உறவாட முடியும்.
தேவை வந்தால் மட்டும் பேசக்கூடிய அளவுக்கான வாழ்க்கை இருப்பதற்கான காரணம் நம்ம வீடு தங்குவதே கிடையாது. உத்தியோகம் புருஷ லட்சணம், உத்தியோகம் வீட்டுக்கு வெளியில் தான் இருக்குது. உத்தியோகம் பண்ணி வீட்டுக்கு தேவையான பணத்தை கொண்டாந்து மனைவி அதை வைத்துக்கொண்டு குடும்பத்தை நகர்த்த வேண்டும் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். விடுமுறை நாட்களில் வீடு தங்க பழகுங்கள். பிள்ளைகளை வீட்டில் இருக்க சொல்லுங்கள். நீங்கள் இல்லைன்னா தான் பண்ண முடியும். சுஜாதா அதை எப்பயோ சொல்லிட்டு போயிட்டார். நீங்கள் வீட்டில் இருந்து பழகிற போது தான் குடும்பம் நடத்துவது எப்படி என்று தெரியும். மறுபடியும் சொல்லிட்டுமா, தயவு செய்து நீங்கள் உங்களை எதிரியாக்காமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதிரிகள் உருவாகப் போவதில்லை. இந்த உலகம் உங்களுக்கு எதிராக இல்லை. நிகழ்காலத்தில் வாழுங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள். சந்திரகாற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.